பூர்வீக ஆசை சீரியல் நாளைக்கான பிரமல பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக அவங்க லாயர் எல்லாருமே வீட்டுக்கு வர வச்சுறாங்க. ஆனா முத்து அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து பிரியக்கூடாது, எல்லாரும் ஒற்றையா ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு ரொம்பவே உறுதியா சொல்லிடுறாங்க. ஆனா மனோஜ் இந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா நான் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இது கேட்டு அண்ணாமலை ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடறாங்க. அண்ணாமலை யாருக்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளில போயிடறாங்க. முத்து காலையில இருந்து பாக்குறாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அண்ணாமலை காணும்னு தெரிஞ்சதுமே மனோஜ் கிட்ட நீ தானே இதுக்கெல்லாம் காரணம், ஒன்னாலதான் அப்பா வீட்டை விட்டு வெளில போயிட்டாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. விஜயா முத்துக்கிட்ட அவர் இல்லாத இடத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது, என்ன பண்ணியோ ஏது பண்ணியோன்னு தெரியாது, அப்பாவை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வான்னு முத்துக்கிட்ட கேக்குறாங்க. அண்ணாமலை தேடி எல்லா இடத்துலயுமே தேடி அலையிறாங்க. அண்ணாமலையோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அண்ணாமலை இருக்கிறத பார்த்துட்டு நீ எப்பா வீட்டை விட்டு வந்த என்று ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்து முத்து அண்ணாமலை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயா முத்துக்கு நன்றி சொல்றாங்க. அடுத்து முத்து அண்ணாமலை ஃபீல் பண்றதை பார்த்துட்டு உன் விருப்பப்படியே நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு உன்னையும் அம்மாவையும் பார்த்துக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலா பேசுறாங்க. அண்ணாமலை மனோஜ் ஆசைப்பட்ட மாதிரி அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. சொத்து கைக்கு வந்ததுமே மனோஜ் ரோஹிணி எல்லாருக்கும் கும்பிடு போட்டுட்டு நாங்க தனி கொடுத்தனம் போடுறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நீ இல்லாம நான் எப்படா இருப்பேன் மனோஜ், நானும் உன் கூடவே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் விஜயாவை ஒன்னே யாருமா வச்சு பாக்குறது நான் இருக்கிற நினைவில் என் கஷ்டம்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் வேணும் கூப்பிட்டுக்கிறேன், அது வரைக்கும் நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே விஜயா பயங்கர ஷாக் ஆகிறாங்க. முத்து விஜயா கிட்ட இது அவனை பத்தி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்கம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களையும் அப்பாவை என்ன தனியாக விட மாட்டேன், நான் வச்சு உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே ஆறுதலாக பேசுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயா முத்துவை நம்ம எப்படிலாம் கொடுமைப்படுத்திருக்கோம், ஆனால் அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான், இவனை போயிட்டு நம்ம தப்பா நினைச்சிடுவேன்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமா ஃபீல் பண்ணி அண்ணாமலை கிட்டையும் முத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு கதறி அழுகுறாங்க.